ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா மாசிலாமணி வந்து கால் பண்ணி அந்த அஞ்சலி வீட்டை விட்டு தப்பிச்சிட்டா இலக்கியா, என்னால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, எல்லாம் உங்கள் அத்தக்காரியால் ஆகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுபோல் லட்சுமி வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கா, அவளுக்கே வந்து இப்போ வந்து உடம்பு முடியாது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு எப்படியும் அந்த அஞ்சலி வந்து வீட்டுக்குள்ளே தான் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்மளுடைய இலக்கிய பார்த்திங்கன்னா உடனே வந்து கௌதம் சாருக்கு வந்து கால் பண்ணி, சார் இப்படி தான் வந்து அந்த அஞ்சலி வந்து மாமா ரூமில் அடிச்சு வச்சுருந்தா வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்முடைய கௌதம் சாருக்கு வந்து பயங்கர ஷாக்கு. இலக்கியா, உன் தங்கச்சியால் மட்டும் உன் மாமா பொண்ணால் மட்டும் என்னுடைய தம்பிக்கு வந்து ஏதோ ஒன்று ஆச்சு, கண்டிப்பாக வந்து அவளை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு போட்டுருவோம், நான் இப்பயே வந்து வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பி போகிறாருங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய பைரவி வந்து இந்த அஞ்சலி கூட வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கான எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி வந்து சொல்கிறாங்க, அஞ்சலி மேடம் வந்தாங்க, இப்படி தான் வந்து பைரவி மேடத்துக்கு வந்து கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதை வந்து கேட்டதும் பார்த்திங்கன்னா கௌதம் சார் வந்து உடனே வந்து உள்ளே கிளம்பி போகிறாருங்க. உள்ளே கிளம்பி போனதும் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திகை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து கொல்றதுக்காக வந்து கத்தி எடுத்துக்கிட்டு வந்து துரத்திட்டு இருக்காங்க. கார்த்திகை வந்து மன்னிச்சிரு, இனிமேல் இந்த மாதிரி வந்து தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்முடைய அஞ்சலி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே வந்து நம்முடைய கார்த்தி சார் வந்து எடுத்துக்கிறதுல, உன்னால தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு வந்து அவளை வந்து போட்டு தள்ளுறதுக்காக போகிறாங்க. கார்த்தி இவெல்லாம் வந்து தொடர்றதே வந்து பாவம், இவளை வந்து விட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கௌதம் சார் வந்து விலக்கி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை வந்து தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு நம்மளுடைய இலக்கியாவும் நம்மளுடைய ஜானி வந்து வீட்டுக்குள்ளே வரப்பே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து தரத்தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டுக்கு வெளியே வந்து தள்ளுறாங்க. என்ன கௌதம், நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவள் வீட்டுக்குள்ளே வந்தால் அவளை வந்து வெளியே போக சொல்கிறதானே, ஏன் இப்படி வந்து மிருகத்தனமாக நடந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நான் கொஞ்சம் விட்டு இருந்தாலே கார்த்திக் வந்து இவளை வந்து கொன்று இருப்பான், இவளால் தான் என்னுடைய தம்பியோட வாழ்க்கை போச்சு, இனிமேல் வந்து இந்த வீட்டிலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். அதுவும் போக இந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த பெருச்சாலை வந்து உள்ளே விட்டதே வந்து இந்த பைரவி தான், இந்த பைரவியால் தான் வந்து என் தம்பியோட வாழ்க்கையை வந்து போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைரவிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஜானி அம்மா வந்து கட்டும் கோவமாக போயிட்டு அந்த பைரவியை பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்து வாங்குறாங்க. ஒரு வழியை பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகோட பிடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க சொல்ல முடியும். இல்லைனா கண்டிப்பாக வந்து அவளுக்கு வந்து இன்றைக்கே வந்து சமாதி கட்டிட்டு இருக்கலாங்க. இவ வந்து இந்த சீரியலில் வந்து இல்லாததாவே வந்து ரொம்ப அருமையாக வந்து சீரியலை வந்து கொண்டு போகலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜானிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி கேட்டு வந்து இனிமேல் நீ என் மகனுக்கு வந்து தேவையில்லை, என் மகனுக்கு வந்து நான் வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அத்தை என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு, நீ அத்தனை நாளையும் சொத்த நாள் சரி மூடிட்டு போடின்ட்டு போகிறாங்க. வரப்போ நடப்பு